ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகம் பாடம் 7 புதுமைகள் செய்யும் தேசம். அது இறுதி வரைக்கும் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லைன் பை லெசன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிவிஷன் ஆயிரும். சரிங்களா? முதல் கேள்வி, பாரதம் அன்றைய நாற்றாங்கால் கவிதையுடைய ஆசிரியர் யாருன்னா தாரா பாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த வரிகள் வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கால். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. வரிகளின் ஆசிரியர் யார்? தாரா பாரதி. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற பாடலை எழுதினது யாரு? அதேதான், தாரா பாரதி. கம்பனின் அமுத கவிதைகளுக்கும் கங்கை அலைகள் இசையமைக்க. வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதம் அன்றைய நாற்றாங்கால். மெய்ப்பொருள் தல்க. மெய்ப்பொருள்னா ஒன்றில் உண்மை, அதாவது மெய்யுடைய பொருள் தான் உண்மை. பூமியின் கிழக்கு வாசலாக திகழது எது அப்படின்னா இந்தியாவுடைய நாடு, இந்திய நாடு. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவது எது அப்படின்னா திருக்குறள். டிஎன்பிசி கொஷினு. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு எது அப்படின்னா மேலாடை தான். காளிதாசர் போற்றிய இனிமையான பாடல்கள் டேஷ் வரை எதிரொலிக்கின்றன. காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு டேஷ் இசை அமைக்கின்றனர். கங்கை ஆற்றின் அலைகள். குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக டேஷ் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. காஷ்மீரத்து மலர்கள். மேற்கே தோன்றும் நதிகள் டேஷ் வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. கிழக்கு எல்லை வரை. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய டேஷ் காட்சி தருகின்றன. கலை கூடமாக. அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவது காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி. சரி. தாரா பாரதியுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் அடைமொழி கவி ஞாயிறு. தாரா பாரதி இயற்றிய நூல்களை குறிப்பிடுக. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் கவிதை இந்த தொகுப்பில் இடம்பெற்று உள்ளது. தாரா பாரதியின் கவிதைகள். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் கவிதை வந்து எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னா தாரா பாரதியின் கவிதைகள். கலை கூடமாக வந்து காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். நூலாடை பிரித்தெழுதுக. நூல் கூட்டல் ஆடை. எதிர் பிளஸ் ஒலிக்க. சேர்த்து கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்கு பாடுபட்டவர் யார்? காந்தியடிகள். எளிமையை ஓர் அறமாக போற்றியவர் யார்? காந்தியடிகள். காந்தியடிகள் முதன்முறையாக எப்பொழுது சென்னைக்கு வந்தார்? 1919 பிப்ரவரி. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பெரிய போராட்டம் நடத்த ஆலோசனை கூட்டம் யாருடைய வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜி. பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் யார்? ராஜாஜி. பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்றவர் யார்? காந்தியடிகள். மீண்டும் காந்தியடிகள் எப்பொழுது தமிழ்நாட்டிற்கு வந்தார்? 1921 செப்டம்பர். அவரது உடைகளிலும் தோற்றத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை வந்து எந்த ஊரை வந்து சாரும்? தமிழ்நாடு. உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் யார்? காந்தி. மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர் யார்? காந்தி. காந்தியடிகளை கவர்ந்த நூல் எது? திருக்குறள். ஜி. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் இலக்கிய மாநாடு வந்து எப்பொழுது நடைபெற்றது? 1937. சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? காந்தி. உவேசா. சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் காந்தி. வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் தான் உவேசா. இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று குறிப்பிட்டவர் யார்? காந்தி. யாரை பார்த்து குறிப்பிட்டார்? உவேசாவை பார்த்து. காந்தியடிகளிடம் உடையணிதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உவேசா. அடுத்து பொறுத்துக. இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு? சென்னையில். தமிழ்நாட்டின் சொத்து யாருன்னா பாரதியார். குற்றாலம் வந்து ஒரு அருவி. தமிழ் கையேடியது ஜி. போப்து. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர் யார்? செல்லமுத்து. இவரின் மகள் தான் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் வந்து யாரை வந்து மணந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க?
சிவகங்கை மன்னருடைய மன்னர் முத்து வடுகநாதரை. எந்த போரில் ஆங்கில படையுடன் போரிட்டு முத்து வடுகநாதர் வீரமரணம் அடைந்தார்? காளையார் கோவில். ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தவர் யார்? வேலுநாச்சியார். திண்டுக்கல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பொழுது அமைச்சர் யார்? தாண்டவராயன். தளபதிகள் யார்? பெரியமருது, சின்னமருது. சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? வேலுநாச்சியார் கவலை கொண்டார். 8 ஆண்டுகள். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நேரம் நெருங்கிவிட்டது அப்படின்னு சொன்னது யாரு? அமைச்சர் தாண்டவராயன். வேலுநாச்சியாருக்கு உதவியாக 5000 குதிரைப்படை வீரர்கள் எங்கிருந்து வந்தன? மைசூர். ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றவர் யார்? தாண்டவராயன். நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்பொழுது தாங்கள் அவரிடம் டேஷ் பேசினீர்கள்? உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சியை தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயன். நாம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தருகிறது அப்படின்னு சொன்னது யாரு? சின்னமருது. நமது வீரர்களுடன் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். நாம் படையுடன் நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார். பெரியமருது. சிவகங்கை மீட்பு போரின் போது ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார்? பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார்? ஆண்கள்னா மது சகோதரர், பெண்கள் பிரிவுனா குயிலி. அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது. நாம் இப்பொழுதே சிவகங்கை கோட்டை தாக்கலாம் என்றார். யார்? பெரியமருது. அவசரம் வேண்டாம். இப்பொழுது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் ஒன்று கதவுகள் திறக்கப்படும். அப்பொழுது நமது படைகள் உள்ளே நுழையலாம் சொன்னது யார்? வேலுநாச்சியார். விஜயதசமி நாளில் கோட்டையில் செல்வதற்கு யாருக்கு மட்டும் அனுமதி உண்டு? பெண்கள். வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி ஆங்கிலேயர்கள் எந்த பெண்ணை வற்புறுத்தினர்? உடையாள். வேலுநாச்சியாருடைய காலம் என்ன? 1730 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன? 1780. ஜான்சி ராணிக்கு முன்பு ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? வேலுநாச்சியார். அரசியார், நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எறிவது தெரிந்ததும் நமது படை உள்ளே நுழையட்டும் என்று கூறியவர் யார்? குயிலி. தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். அதுவே டேஷ் எனப்படும். சொல். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? அவை சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். உதாரணம் தருக. பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல். வினை என்னும் சொல்லின் பொருள் என்ன? செயல். உதாரணம் வா, போ, எழுது, விளையாட்டு. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். உதாரணம் தந்தையும் தாயும், தம்பிக்கு, திருக்குறள். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் சொல்லிட்டேன் இல்லையா? பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றில் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். மாநகரம், சால சிறந்தது. சுதேச நாவாய் சங்கம் என்றால் கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. எப்பொழுது பதிவு செய்தார்? அக்டோபர் 16 1906. வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் பொழுது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். சுதேச நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ.சி. வ.உ.சி. யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டார்? பாரதியார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் எவை? தமிழ், ஆங்கிலம். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஓர், அஃது. டிஎன்பிசி கொஸ்டின். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஒரு, அது. ஒன்று என்பதை குறிக்க பயன்படும் சொற்கள் எவை? ஓர், ஒரு. கலைச்சொல் அறிக. பேட்ரியோட்டிசம்
நாட்டுப்பற்று, ஆர்ட் கேலரி, கலைக்கூடம், லிட்ரேச்சர், இலக்கியம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, மெய்யுணர்வு. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம பல்க் கொஷினாக கொடுத்துட்ருக்கோம். 220 6th to 10th கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். நம்ம சேனல் நம்பர் 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன்பே, கூகுள் பே வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சிட்டு சார் தமிழ் பல்க் கொஷின்னு சொல்லுங்கள். 6th to 10th கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். 12th வரைக்கும் வேணும்னா 250 பேப்பர்ட்டு கம்ப்ளீட்டாக வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி 6th கம்ப்ளீட்டாக வீடியோ முடிச்சிட்டோம். ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் 10 நிமிஷம் ஒவ்வொரு இயலுக்கு. நீங்கள் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக படித்தா கூட ஒரு இயல் படிக்க மாட்டீங்க, 3 மணி நேரம் ஆகும். இது 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அழகாக ரிவிஷன் ஆகிடும். 2-3 டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிவிஷன் ஆகிடும். சரிங்களா? தேங்க்யூ.